இது 7th அக்டோபர் 2019 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு வேதம் வாசித்தல் மற்றும் மனப்பாடம் செய்தல். இன்று தடைகளை குறித்து பார்ப்போம். ஒரு தடவை சில பெண்களிடம் அவர்களுடைய ஜெபம் செய்தல் மற்றும் வேத வாசிப்பு பழக்க வழக்கங்களை குறித்து பேசி கொண்டிருந்தேன். அதில் ஒரு பெண்மணி பதில் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன். நான் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி ஆண்டோட நேரம் செலவிடுறதும் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால ஆண்டோட நேரம் செலவிடுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதையே நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா தினமும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால எந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெபம் செய்யவும் வேதம் வாசிக்கவும் நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம சொல்வோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோம். அப்படி தவறி மற்ற காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது நம்ம இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு ஒரு பாரமாக தடையாக மாறுது. அதை தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்குறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னது அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா, பாரமானதை நம்ம தூக்கிட்டு ஓடணுன்னா அது நம்ம ஓடுற ஓட்டத்தில் நம்மளுக்கு அது தடையாக அமைஞ்சிரும். நம்மளால் நல்லா ஓட முடியாது, இயேசுவை நோக்கி நல்லா அந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. அதனால நமக்கு இப்பவும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இயேசுவை நோக்கி ஓட முடியாதபடி ஏதாவது நமக்கு பாரமாக அமைந்து நம்ம தடை செய்கிறதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம தேவனோடு நேரத்தை செலவிடும்படி வேதம் வாசிக்கிறதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் தினமும் வேதம் வாசிக்கவும் ஜெபம் செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எங்களுக்கு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் பாரமான தடைகளாக ஆகாதபடி எங்களை காத்தருளும். வேதம் வாசிப்பதற்கும் ஜெபம் செய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலம் உம்மோடு உள்ள உறவை வளர்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.